கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனித்து பாருங்க. சிலருடைய வாழ்க்கை எந்த ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியும் இல்லாமல் அப்படியே வெறுமையாக இருக்கிறத பார்க்குறோம். சிலர் தேவ பக்தியுள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆலயத்தில் நடக்கிற எந்த ஆராதனைக்கும் குடும்பமும் வந்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு ஜெபத்தில் வளர்றாங்களா, பரிசுத்தத்தில் வளர்றாங்களான்னா இருக்கார். சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல பரிசுத்தவான்களை போல வாழ்வாங்க. திடீர்னு 1 மாதம் ஆலயத்துக்கு வரமாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. திரும்ப 3 மாதம் கழித்து திரும்ப எழும்பி ஓடி வருவாங்க. இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் ஒரு ஸ்டேபிளாக கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்து அப்படியே வளர்ந்து கனி கொடுக்குற அனுபவத்துக்குள்ளே நம்மால் வர முடியலன்னு யோசித்து பார்த்தீங்களா? வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 63வது வசனத்தை பாருங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? அது ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு என்ன? சில சபைகள் சொல்லுவாங்க, நாங்கள் ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம், அந்த சபை ஆவிக்குரிய சபைன்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, நான் சில நேரம் பிரசங்கத்துக்கு போகும்போது ஆவிக்குரிய சபைன்னு சொல்கிறவங்கள பார்த்து கேட்பேன், எதின் அடிப்படையில் நீங்கள் ஆவிக்குரிய சபைன்னு சொல்கிறீங்க? நகை போடாததுனாலயா? ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போடுறதுனாலையா? ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இல்லாமல் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறதுனாலையா? இதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆவிக்குரிய சபை என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பைத்தியக்காரர்கள். பாரம்பரிய சபை, ஆவிக்குரிய சபைன்னு இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் சபைகளை 2ஆக பிரித்து வச்சுருக்காங்க. ஒருவேளை ஆவிக்குரிய சபைன்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நாங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே ஆராதனை பண்ணுவோம், ஆவியில் நிரம்பி ஜெபிப்போம், அந்நிய பாஷைகளை பேசுவோம், அதனால நாங்கள் ஆவிக்குரிய சபை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தளவில் நான் சொல்கிறேன், அதனால நீங்கள் ஆவிக்குரிய சபை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பாரம்பரிய சபைகள் எடுத்துக்கிடுங்க, மெத்தடிஸ்ட், சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, சில பாரம்பரிய சபைகளுக்குள்ளும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஜனங்கள் இருக்கிறாங்க. அதனால அதை பாரம்பரிய சபை அப்படின்னு சொல்லக்கூடாது, அது ஆவிக்குரிய சபை இல்லைன்னு சொல்லக்கூடாது. நல்லா கவனிக்கணும். ஒரு சபைன்னு எடுத்தா அது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அது எந்த சபையா இருந்தாலும் அதற்கு இயேசு கிறிஸ்து தான் தலையாய் தகப்பனாய் இருக்கிறார். ரோமன் கத்தோலிக்க சபை அப்படி எடுக்க முடியாது, ஏன்னா அது ஐடல் வர்ஷிப். அதனால அந்த சபைக்கு கிறிஸ்து தலைன்னு சொல்ல முடியாது, அது மனுஷ வழிபாடு. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. மற்றபடி கிறிஸ்துவின் நாமத்தை பிரதிபலிக்கிற எந்த சபையும் ஆவிக்குரிய சபை தான். ஏன்னா ஆண்டவர் வேதத்தில் ஒரு வசனத்தில் அழகா சொல்லிட்டார், என் நாமத்து நிமித்தம் எங்கே 2-3 பேர் கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். அப்போ கவனிங்க, இயேசுவின் நாமத்தில் எங்கெல்லாம் சபை கூடி வருதல் இருக்கிறதோ, அது பாரம்பரிய சபையோ இல்லை நீங்கள் சொல்கிற பெந்தேகோஸ்தே சபையோ, எந்த சபையாக இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் சபை கூடி வருதல் உண்டாகி தேவனை ஆராதிக்கிற ஆராதனை நடக்கும்னா அங்கே கர்த்தர் இருக்கிறார். அப்போ கர்த்தர் இருக்கிற சபை எல்லாமே ஆவிக்குரிய சபை தான். ஆனால் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறதாங்கிறத கவனித்து பார்க்கணும். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைன்னு சொல்கிறவங்கள எடுத்து பாருங்க. எங்கள் அப்பா அம்மா நகை போட மாட்டாங்க, நானும் நகை போட மாட்டேன், அப்போ பாரம்பரியத்துக்குள்ள வந்துடுறாங்களா? எங்கள் சர்ச்சில் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் தான் போடுவோம், அப்போ நீங்கள் பாரம்பரியத்துக்குள்ள வந்துடுறீங்களா? ஆவிக்குரிய சபைன்னு என்னன்னா, கர்த்தர் உங்களை உணர்த்தணும், மகனே நீ நகை போடாத, மகளே நீ ஒயிட் ட்ரெஸ் மட்டும் போடு, நீ கலர் ட்ரெஸ் போடாத. கர்த்தர் உங்கள் கூட பேசி கர்த்தர் உங்களை நடத்தணும். உங்கள் பாஸ்டர் சொல்லி பாஸ்டர் கீழ்ப்படுகிறது மட்டும் ஆவிக்குரிய சபை கிடையாது. வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். அப்போ ஆவியானவர் ஒரு சபையை நடத்துவார்னா அந்த சபை ஆவிக்குரிய சபை. அந்த சபையில் எழுப்புதல் இருக்கும், அந்த சபையில் உணர்த்துதல் இருக்கும், அந்த சபையில் கீழ்ப்படிதல் இருக்கும், அந்த சபையில் ஆவியானவர் அசைவாடுவார்.
அந்த சபையில் நல்ல வெளிப்பாடுகள் வரங்கள் இருக்கும். அந்த சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் தேவனுக்கு பயந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்வாங்க. அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்களா ஒருவர் மனதார நேசிப்பாங்க. அப்ப தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபைதான் ஆவிக்குரிய சபை. ஏன்னா தேவன் அந்த சபைக்கு வருகிற ஜனங்களோடு பேசுவார், அவர்களை உணர்த்துவார், அவர்களை உயிர்ப்பிப்பார், அவர்களை உருவாக்குவார், அவர்களை எடுத்து நிறுத்துவார். அது எந்த பாரம்பரிய சபையா இருந்தாலும் சரி, எந்த ஆவிக்குரிய சபைன்னு நீங்க சொல்றதா இருந்தாலும் சரி, ஆவியானவர் இல்லாத சபைகள் தான் பாரம்பரிய சபைகளாயிரும். இன்னைக்கு நீங்க கவனித்து பாருங்க, நீங்க போகிற சபையில ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறீங்களா? கடந்த நாள்ல ஒரு தாயார் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, எங்க சபையில உங்களை கூப்பிட்டு பயன்படுத்தணும்னு ஆசை. ஆனால் என்னன்னு தெரியல, எங்க சபையில 10 பேர் தான் இருக்கிறோம். 10 பேருக்கு ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு பயன்படுத்தணுமான்னு நாங்க யோசிக்கிறோம். எங்க சபைக்கு நிறைய பேர் வராங்க, வந்துட்டு போயிடுறாங்க, எங்க சபைக்குள்ள தங்கி இருக்க மாட்டாங்க. ஏன்? நான் அந்த அம்மாட்ட எதுவுமே பேசிக்கிடலை. ஆனா நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் இருக்கிற சபைக்கு ஜனங்கள் வந்து போகிறவங்களா இருக்க மாட்டாங்க. வேதவசனம் சொல்லுது, பிணம் எங்கேயோ அங்கே கழுகு வந்துடும். ஒரு இடத்துல பிணம் கிடக்குன்னா கழுகு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் வந்துடும். அப்போ ஒரு சபையில ஆவியானவர் இருக்கிறார்னா ஜனங்கள் வந்துருவாங்க. இன்னைக்கு ஒரு சபைக்கு ஜனங்கள் வரமாட்டேங்கிறாங்கன்னா அங்க ஆவியானவர் இருக்காரா? கேள்விக்குறி. ஒரு சபையில இருந்த ஜனங்கள் வெளியே போயிட்டே இருக்காங்கன்னா அங்க ஆவியானவருக்கு இடம் கொடுக்கப்படுதா? கேள்விக்குறி. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளை ஆராதனை செய்யறதுனால ஆவிக்குரிய சபை இல்லை, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறதுனாலதான் அது ஆவிக்குரிய சபை. இன்னைக்கு உங்க சபையில ஆவியானவருக்கு இடம் கொடுக்கப்படுதாங்கிறத கவனிச்சு பாருங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுக்கப்படாத எந்த ஒரு சபையும் ஆவிக்குரிய சபையா இருக்க முடியாது. அதனால வேதவசனம் சொல்லுது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்டதா இருக்கா, உயிர்ப்பிக்கப்படாம இருக்காங்கிறத நீங்க யோசித்து பாருங்க. ஆவியானவர் அங்க இருந்தா உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் உங்களுக்குள்ள காணப்படும். அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கும் நம்முடைய சபைக்கும் வரும்படி நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவத்தை அவர்களுக்கும் அவர்கள் சபை மக்களுக்கும் கர்த்தர் கொடுத்தருளுவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய ஆவி இல்லாத வெறுமையான வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ண வேண்டுமாய் சபைகளை உயிர்ப்பிக்கவும், ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கவும், ஜனங்களை ஆசீர்வதிக்கவும் உங்க பலத்த கரத்துல தருகிறேன். நன்மையால் நிரப்பு, கிருபையால் முடிசூட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.